நேரங்களிலே நமக்குள்ள ஒரு தீர்மானம் கடந்து வருகிறது. என்னென்றால், நான் தனி ஆள், நான் தனி நபர், என்னை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, என்னை தாங்குவதற்கு யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை. நான் எல்லாருனாலும் கைவிடப்பட்ட சூழல் என் வாழ்க்கையிலே தெரிகிறது. எல்லாரும் என்னை மறந்து போயிட்டார்கள். நான் அநேகருக்கு உதவி செய்தேன், உதவி செய்த மனுஷர்களாம் என்னை மறந்து போய்விட்டார்கள். நான் தனி ஆளா இருக்கிறேன். நான் தனியா நிக்கிறது போல் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் எல்லா பக்கமும் திரும்பி பார்க்கிறேன், எல்லா பக்கமும் எனக்கு தடை இருக்கிறது. நான் பயப்படுகிறேன். என் வாழ்க்கையில பயம், பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, தொழிலை குறித்து, எனக்கு உண்டாயிருக்கிற எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமா இருக்குதுங்கிற சூழ்நிலையிலே இந்த நாட்கள்ல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம தனியா நிக்கிறோமா? நம்ம தனியாளா என்று பார்த்தால் வேதத்தின் பிரகாரம் இல்லை. நான் ஒரு தனி நபர் அல்ல. ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தனி நபர் அல்ல. உங்களோடு இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்தாரோ, தேடி வந்த நாட்களில் இருந்து வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் அவர் என்னோடு இருக்கிறவர். அல்லேலூயா. உங்களோடு இருக்கிறவர். ஆனால் சூழல் உங்களை அப்படி காட்டலாம். எல்லாரும் கைவிடப்பட்டு ஏமாந்து 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 இருதயம் கடினப்பட்ட சூழல் உங்க வாழ்க்கையில காணப்படலாம். இங்க வேதம் சொல்லுகிறது, நீ தனியா இல்லப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தனியா இல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். நிந்தை உனக்கு வந்தால் அந்த நிந்தை எனக்கு வந்தது, இயேசுவானவருக்கு வந்தது மாதிரி. உனக்கு அவமானம் வருகிறதா, எனக்கு அவமானம் வந்தது மாதிரி வேதம் சொல்லுகிறது. அப்படி தேவன் நம்மளோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமவா இல்லையா? ஆமவா இல்லையா? நீங்கள் தனிநபர் அல்ல. நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், உங்கள் உள்ளம் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தனிநபர் அல்ல. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். மார்க்கு புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேரையும் தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், முதலாவது அவர்கள் என்னோடு கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இங்க மார்க்கு புஸ்தகம் 3வது அதிகாரம் அந்த 14வது வசனத்தை திருப்பி எடுத்தவர்கள் வாசிங்களேன். அப்பொழுது அவர், நிறுத்தி வாசிக்க வேண்டும். அப்பொழுது அவர், நல்ல கவனிங்கள், இந்த பதிவை நீங்க நல்லா கவனிங்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, முதலாவது என்ன செய்து? தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், முதலாவது நான் அவரோடு கூட இருக்கவும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த காரியமெல்லாம் அதுக்கு பின்புதான். தேவன் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் என்னவென்றால், உங்களை தெரிந்து கொண்டதற்கு, திருச்சபையிலே கொண்டு வந்து நட்டுனதற்கு, உங்களை தெரிந்து கொண்டு அபிஷேகத்தை கொடுத்ததற்கு, உங்களை தெரிந்து கொண்டு அவருடைய கிருபையை கொடுத்ததற்கு, உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்ததற்கு நோக்கம் என்னவென்றால், முதலாவது அவரோடு நான் இருக்கவும். அல்லேலூயா. இரண்டாவதாம் பிரசங்கம் பண்ணவும், மூன்றாவதாம் அனுப்பவும், நாலாவதாம் வியாதிகளை சுகமாக்கவும், மற்ற எல்லாமே அதற்கு பின்புதான். முதலாவது தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது நோக்கமே நீங்களும் நானும் அவரோடு இருக்கவும். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுவதற்காக வேண்டி அல்ல, அவர் என்னோடு நம்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டதற்கு பெரிய நோக்கம் என்னவென்றால், நம்மளோடு ஆண்டவர் இருக்கிறார். அம்மா, நம்மளோடு ஆண்டவர் இருக்கிறார். ஐயா, பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, கைவிடப்பட்ட சூழல் நம்மளை நெருக்கி நிற்கலாம். அநேகரை நீங்க நம்பி இருக்கலாம், அநேகரை நீங்கள் செய்வார்கள் என்று, அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்க நம்பி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நம்மளோடு இருக்கிறவர் நிச்சயம் எனக்கு செய்வார். அல்லேலூயா. எவ்வளவு காலமுயா என்னோட வச்சிருப்பாருங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம்
20வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சபையே, ஜனமே, வேதம் சொல்லுகிறது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எவ்வளவு நாள் நம்மளோடு இருப்பார்? சகல நாட்களும். அல்லேலூயா. சகல நாட்களும்னா என்ன? நான் உபத்திரவப்படும் போது அவர் என்னோடு இருப்பார், நான் அழுகும் போதும் என்னோடு இருப்பார், நான் சிரிக்கும் போதும் என்னோடு இருப்பார், நான் சந்தோஷப்படும் போதும் என்னோடு இருப்பார், நான் நிந்திக்கப்படும் போது அவர் என்னோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையிலே பொய் சாட்சிகள் நிமித்தம், அவன் செய்யாத குற்றத்தின் நிமித்தம் தண்டனை அனுபவித்து சிறைச்சாலையில் இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சிறையிலே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி, நான் ஆண்டவரை செபிப்பதை என்னை யாரும் தடுக்க முடியாது என்று தீர்மானித்த தானியேல் சிங்கங்களின் குகையில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி ஜோலைக்குள் 7 மடங்கு எரிகிற கொடுமையான அக்கினி ஜோலைக்குள் அவர்களை தூக்கி போட்ட போதும் கர்த்தர் அவர்களோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தலையில் உண்டான ஒரு முடி கருகி போகவில்லை, வஸ்திரங்கள் ஒன்றும் எரிந்து போகவில்லை, கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டதற்கு மகா பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவன் என்னோடு இருக்கிறவர். அல்லேலூயா. தேவன் நம்மளோடு இருக்கிறவர் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஏனையா கர்த்தரோடு என்னை வைத்துக் கொள்வதற்கு அவர் தீர்மானித்தார் என்றால் அவர் பிதாவோடு தனித்தில்லாந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். யார் என்ன சொல்லுகிறார்? பிதாவை குறித்து இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. சொல்லுகிறார், நான் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் அவர் என்னை தனித்திருக்க விடவில்லை. நீங்கள் 16வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம் 32வது வசனம் படித்தீர்கள் என்றால், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் தனித்தனி இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. 8வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் பிதாவுக்கு சித்தமானதை நான் செய்கிறபடியினாலே அவர் என்னை தனியாய் இருக்க விடல. 16வது அதிகாரம் 32வது வசனத்துல சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒரு நாள் ஓடி போயிருவீங்க. யார்கிட்ட சொல்றாரு? மார்பிலே சாய்ந்த சீசனிடத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. 12 பேரோடு சொல்லுகிறார், ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாட்கள்ல நீங்கள் எல்லாம் சிதறுண்டு ஓடி போய் விடுவீர்கள், ஆனால் என் தேவன் என்னை தனியாய் இருக்க விடுகிறதில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் பிதாவானவர் இயேசுவை தெரிந்து கொண்டது போல இயேசுவானவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பிதாவானவர் இயேசுவை விட்டு தனியாய் போகவில்லையோ அப்படியே இயேசுவானவர் நம்மளை விட்டு தனியாய் போகிறது இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு சித்தமானதை செய்கிறபடினால் அவர் என்னை தனியாய் விடுகிறதில்லை. அப்ப இயேசுவானவர் என்னோடு வறுமையிலும் ஆசீர்வாதத்திலும் மேன்மையிலும் உயர்விலும் அடியிலும் உபத்திரவத்திலும் என்னோடு இயேசுவானவர் இருக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கை தேவனுக்கு சித்தமான வாழ்க்கையாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமான வாழ்க்கை நான் வாழும் போது என் இயேசு
என்னை தனியாய் விடுகிறதே இல்லம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அழுதா அவர் அழுகுவார்மா. லாசர் குடும்பம் அழுகும் போது அவர் அழுதார். அல்லேலூயா. என் உபத்திரவத்திலே மனிதர்கள் சந்தோஷப்படலாம். நம்மளுடைய உபத்திரவத்திலே மனிதர்கள் சந்தோஷப்படலாம். உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் சந்தோஷப்படலாம். உங்களுடைய தோல்விகளையோ, உங்களுடைய வீழ்ச்சியிலேயோ, இல்லைன்னா உங்களுடைய வியாதிகளிலேயோ மனுஷர்கள் சந்தோஷப்படலாம். என் தேவன் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னதை நான் கவனித்தேன். அவர் தூத்துக்குடியில ஊழியத்துக்கு போயிருக்கிறார். தூத்துக்குடி ஊழியத்தை முடித்துட்டு ஆகாரம் சாப்பிடுகிற நேரம் வந்தது. ஆகாரம் சாப்பிட டேபிளை பார்க்கும் போது டேபிள்ல அநேக பொருட்கள் இருந்ததாம். அவருக்கு முன்பாக எல்லா ஆகாரமும் இருந்ததாம். அப்ப இவர் மனசுல நினைச்சாராம், அழைக்கப்பட்ட பாஸ்டரு இவ்வளவு பெரிய செலவை பண்ணுகிறாரே, ஆகாரத்துக்கு இவ்வளவு பெரிய செலவை பண்ணுகிறாரே என்று மனசுல நினைச்ச உடனே அந்த அழைத்த ஊழியக்காரர் அவர் சொன்னாராம், ஐயா இது இவர் மனசுல நினைச்சாராம், இவ்வளவு பெரிய காரியத்தை அவங்க செய்யறாங்களே, இவ்வளவு பணத்தை வீணாக்குறாங்களே, ஊழிய பணத்தை நினைக்கும் போது எதிர்த்தாப்புல அழைத்த ஊழியக்காரர் சொன்னார், ஐயா இதுல எதுவுமே நான் செஞ்சதில்லை, எல்லாம் விசுவாசிகள் கொண்டு வந்தது. நான் செஞ்சது ரெண்டு தான்யா, ரசமும் அப்பளமும். எங்களால முடிஞ்சது ரசமும் அப்பளமும் தான் செஞ்சோம். ஆனால் இப்ப இருக்கிற எல்லா நன்மைகளும் நாங்க செஞ்சதல்ல, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு திருப்பி சொன்னாராம், ஒரு 5-6 வருஷத்திற்கு முன்பாக நாங்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் நாங்கள் அழுது கொண்டிருப்போம். சோத்த பானையில போட்டுட்டு தண்ணியை ஊத்தி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நாங்கள் எங்க பிள்ளைகள் சாப்பிடுவோம். சில நேரம் அந்த பானைக்குள்ள நாங்க கையை ஓட்டும் போது சொல்லுவோம், எசப்பா நீங்க அந்த பானைக்குள்ள கையை ஓட்டுங்கப்பா, எசப்பா என்னை விட்டு விலக மாட்டேன்னு என்று சொன்னீங்களே, என்னோடு கூட இருக்கிறோம்னு சொன்னீங்களே, நீங்களும் இந்த பானைக்குள்ள கையை ஓட்டுங்க எசப்பான்னு சொல்லி நாங்க கையை ஓட்டுவோம். எங்களுக்கு ஒன்னும் குறை இல்லாம அங்க ஆகாரம் இருக்கு. அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? நான் வறுமையா இருந்தாலும் தேவனுக்கு சித்தமானதை செய்வேன் என்றால் கர்த்தர் என்னோடு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கஞ்சியை குடிச்சாலும் தேவனுக்கு சித்தமானதை செய்தா என் தேவனும் கஞ்சியை குடிப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளை கஞ்சியை குடிக்க சொல்லிவிட்டு இதோ தகப்பன் நல்ல ஆகாரத்தை சாப்பிடுகிற மனுஷன் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு கடந்து வருகிற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கடந்து வருவார். உங்களை விட்டு விலக மாட்டாரமா, கைவிட மாட்டார். மனதுக்குள்ள நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், யாரும் தெரியாத இடத்துல உட்கார்ந்து நீங்க அழுது கொண்டிருக்கலாம். தேவன் நிச்சயமாய், நீங்க தனிநபர் அல்ல, நீங்க தைரியமாய் சொல்லலாம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. புஸ்தக வசனம். சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். நல்ல கவனிங்க, சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு எப்படி இருந்தாராம்? கூட இருந்தார். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கிற்று. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறவனாய் இருப்பேன் என்றால் கர்த்தர் என்னோடு இருப்பார். முதலாவது அவருக்கு சித்தமானதை நான் செய்ய பழக வேண்டும். இரண்டாவது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர வேண்டும். அல்லேலூயா. சிறுகி போக கூடாது. என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். எங்க வரையுமா? வேதம் சொல்லுகிறது, தான் முதல் பெர்சபா வரையும் இவன் தீர்க்கதரிசி என்று விளங்கிற்று. அல்லேலூயா. அநேகர் நம்ம தேவனுடைய ஜனங்கள் கர்த்தர் இவங்களோடு இருக்கிறார் என்று விளங்க வேண்டும் என்றால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும்.
இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆராதனை வேளையிலே நடந்தது. தேவன் அநேகரை அபிஷேகிப்பதற்காக வேண்டி கர்த்தருடைய மகிமை கடந்து வந்துச்சு. ஆனா நிறைய பேர் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாயில்லை. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் போது, தேவ சமூகத்துல வரும் பொழுது நான் எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அந்த அளவுக்கு தான் தேவன் என்னோடு இருப்பார். அல்லேலூயா. அப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 8வது அதிகாரம் 27வது வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இங்க நடந்த சம்பவத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவரோடு இருந்தார். இங்க ஒரு சம்பவம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடி வருவார்கள். கூடி வந்து சாமுவேல்கிட்ட சொல்வார்கள், நீங்க 5வது வசனம் படித்தலாம் தெரியும், நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கவில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தாரும். அதுவரையும் இஸ்ரவேலை ராஜாக்கள் ஆளவில்லை, கர்த்தர் ஆளுகை செய்து வந்தார். யாரை கொண்டு ஆளுகை செய்து வந்தார் என்றால், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆளுகை செய்து வந்தார், நியாயாதிபதிகளை கொண்டு ஆளுகை செய்து வந்தார். அல்ல, நீங்க கவனிக்க வேண்டும். இப்ப சனங்கள் சொல்லுகிறார்கள், எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்கள். இந்த வார்த்தை யாருக்கு கஷ்டமா இருந்தென்றால், சாமுவேலுக்கு கஷ்டமா இருந்தது. இம்முட்டுமாய் தேவன் இவர்களை நடத்தி வந்தாரே, எகிப்திலிருந்து நடத்தி வந்தாரே, ஆனால் இந்த ஜனங்கள் இப்பொழுது தன்னை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜாவை, மனுஷனை தான் கவனிக்கணும், ஒரு மனுஷனை தேடுகிறார்களே என்று ஒரு கஷ்டம் இருந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றார், சாமுவேலே, அவர்கள் உன்னை தள்ளல, என்னை தள்ளினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் மனுஷர்கள் நம்மளை தள்ளுவார்கள், ஆண்டவர் நம்மளை தள்ள மாட்டார். அல்லேலூயா. இதுல என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் என்றால், அவர்கள் உன்னை தள்ளினார்கள், நான் உன்னோடு இருக்கிறபடியினாலே அவர்கள் உன்னை தள்ளவில்லை, உனக்கு பதிலா யாரை தள்ளினாங்க? என்னை தள்ளினார்கள். அல்லேலூயா. என்னோடு என் தேவன் இருப்பார் என்றால் எனக்கு வருகிற பிரச்சனை எனக்கல்ல, அந்த பிரச்சனை என் தேவனுக்குரியது. அல்லேலூயா. நம்மளோடு கடந்து வருகிற, உங்களோடு கடந்து வருகிற வியாதியா இருக்கலாம், இல்ல நம்மளோடு கடந்து வருகிற கடன் பிரச்சனையா இருக்கலாம், நம்மளோடு கடந்து வருகிற ஏதா இருந்தாலும், நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ பிரயாசப்படுவேன் என்றால், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பிரயாசப்படுவேன் என்றால், எனக்கு வர்ற பிரச்சனை எனக்கு வர்றதல்ல, என்னோடு இருக்கிறவருக்கு வர்ற பிரச்சனை. அல்லேலூயா. நீங்கள் 1-2 ராஜாக்கள் புஸ்தகம் 15வது வசனத்தில் 17வது வசனம் வரை, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவரே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரரின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. எலிசாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரு ராஜா ராணுவத்தை அனுப்பி எலிசாவை கொண்டுவார்கள். அவன் தான் அவங்க தேசத்திற்கு தீர்க்கதரிசனம் சொல்லி நம்ம எடுக்கிற எல்லா ஆலோசனைகளையும் அவன் ராஜாவிடத்தில் சொல்லுகிறான். அவனை கொண்டுவார்கள் என்று அனுப்பினார். வேலைக்காரன் காலையிலே கடந்து போய்
வெளியே போகும்போது சொன்னான், வந்து சொல்லுகிறான், ஐயோ நம்ம என்ன செய்தோம், அதமானோம். நம்மளை சுற்றிலும் என்ன வந்துருச்சு, ரதங்களும் குதிரைகளும் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே எலிசா சொல்லுகிறான், அவர்களோடு இருப்பதை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வேலைக்காரன் கண்களை திறக்க முடியாது செபிக்கிறான். இவன் கண்ணை திறந்து பார்க்கிறான், எலிசாவை சுற்றிலும் ரதங்களும் அக்கினி மதியமான குதிரைகளும் போகிறதை அவனால் காண்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவளை விட நம்மளோடு இருக்கிறவர் அதிகம். அல்லேலூயா. எலிசாவின் வேலைக்காரன் பயப்பட்ட மாதிரி எல்லா காரியத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல பயம் நம்மளை ஆட்கொள்ளுகிறது. என்ன செய்வோம், எப்படி கடந்து போவோம் என்று. நீங்கள் கண்களை மூடி செபித்து பாருங்கள், உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. நம்ம பிரச்சனையை விட நம்ம தேவன், சொல்லுங்களேன், நம்ம கடனை விட நம்ம தேவன், நம்ம வியாதியை விட நம்ம தேவன், நம்ம வறுமையை விட நம்ம தேவன், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க அவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேரும் ஒன்னாத்தான் இருந்தார்கள். யாரு? அவன் வேலைக்காரனும் அவனோடு தான் இருந்தான். இந்த தேவ மனுஷன் எலிசாவும் அவனோடு தான் இருந்தான். எலிசா எப்பவும் எதை பார்த்துக்கிட்டு இருந்தான் தெரியுமா, தன்னை சுற்றிலும் இருக்கிற ராணுவத்தை, கர்த்தர் அவனோடு இருக்கிறதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவனோடு உள்ள வேலைக்காரன் அதை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா, அவன் தேவனுடைய சித்தம் செய்யவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஊழியக்காரனோடு இருந்தாலும் அவன் வளரல. என்ன செய்யல, அவன் என்ன செஞ்சிருக்க, நம்முடைய வல்லமையான ஊழியக்காரனோடு இருந்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கணும், வளர்ந்திருக்க வேண்டும். இந்த எலிசா ஒரு ஊழியக்காரத்தில் இருந்தார், எலியா என்கிற ஊழியக்காரத்தில். இவர் நோக்கம் எப்படி இருந்தது தெரியுமா, இவரை விட ரெட்டிப்பாய் நான் அற்புதம் செய்ய வேண்டும். இதான் வளர்ச்சி. அல்லேலூயா. இவரை விட ரெட்டிப்பான அற்புதங்கள் என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் எலிசா. ஆனால் எலிசாவோடு இந்த வேலைக்காரன் வளராதபடியினாலே, தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததினாலே, அவனோடு இருந்த தேவனை பார்க்க முடியாதபடி பயம் அவனை ஆட்கொண்டு அவன் சொல்லுகிறான், ஐயோ அதமானம்னா நாம் சாக போகிறோம் என்று சொன்னான். ஆனால் எலிசா சொன்னார், அப்படி அல்ல, அவர்களோடு இருக்கிற தேவனோட நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 125வது அதிகாரம், சங்கீதம் 125வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருப்பது போல், கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. திருப்பி வாசிங்கம்மா. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல், கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும், எப்படி, என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. எலிசாவை சுற்றிலும் பர்வதம் இருந்தது. ஆனால் பர்வதத்தை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி ரதங்கள் இருந்தது. இங்க வேதம் சொல்லுகிறது, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருப்பது போல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் என்றென்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே பெரிய ஊழியத்தை செய்து மரித்து போன ஜீவானந்தையா சொல்வார்களாம், அக்கிரமம் செய்கிறோடு போகிற தூதர்களை விட பரிசுத்தவான்களை சுற்றிலும் அக்கினி மயமான ராதங்கள் இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்களை சுற்றிலும் மிகுந்த பாதுகாப்பு இருக்குமா. தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் மிகுந்த பாதுகாப்பு இருக்குமா. அதுக்கு அவர் சொல்லுவாராம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாத்திரையாகம புஸ்தகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் எந்த நிலக்கால்ல பூசப்பட்டதோ அந்த வீட்டுல என்ன இல்ல, சேதம் ஒன்றும் இல்லை. அந்த வீட்டுல உயிர் சேதம் இல்லை. அந்த வீட்டுல அழுகை இல்லை. அந்த வீட்டுல கண்ணீர் இல்லை. அந்த வீட்டுல புலம்பல் இல்லை. எந்த வீட்டுல புலம்பல் இல்லை?
ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் பூசப்பட்ட வீட்டிலே புலம்பல் இல்லை. அதுபோல உங்கள் மேலும் என் மேலும் தேவ ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். கண்ணீர் இல்லாமல் புலம்பல் இல்லாமல் காத்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமையாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உவாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக நல்லா கவனிக்க வேண்டும். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் என்ன செய்ய புறப்பட்டு போகையில்? யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், உங்கள் பிரச்சனைக்கு விரோதமாக நீங்கள் கடந்து போகையில், உங்கள் பாடுகளுக்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து போகையில், ஆண்டவர் சொல்லுகிறார், குதிரைகளையும் ரதங்களையும் ஒன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் நீ அவர்களுக்கு என்ன செய்வேனா? பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம் சொல்றாரு? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு மிஞ்சின காரியம் என்று நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இது என்னை விட்டு போக மாட்டேங்குது, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா என்று நீங்கள் ஏங்கி நிற்க வேண்டாம். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். உன்னை எதிர்பார்க்கிறாரமா? அவர் சித்தத்தின்படி நான் வாழ ஒப்புக் கொடுக்கிறேனா, அவருக்குள் நான் வளர்கிறேனா என்பதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுதும், அவருக்குள்ள வளரும் பொழுதும், எனக்கு விரோதமாக பெரும் கூட்டம் வந்தாலும் நான் பயப்பட தேவையில்லை. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். யோசுவாவுக்கு சொல்லுகிறார், யோசுவாவே நீ கலங்காதே, நீ திகையாதே, உன்னோடு நான் இருக்கிறேன். இந்த சபையில் எத்தனை யோசுவாக்கள் பயந்திருந்தது போல, எத்தனை பேர் யோசுவாக்கள் கலங்கி இருந்தது போல இருக்கிறீர்களோ, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. யோசுவாக்களே கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு கூட. அல்லேலூயா. கலக்க வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? நீர் என்னோடு. பயம் வரும்போது என்ன சொல்லணும்? நீர் என்னோடு. தேவைக்கு மத்தியில நான் என்ன சொல்லணும்? நீர் என்னோடு. பிரச்சனைக்கு மத்தியில நீர் என்ன சொல்லணும்? நீர் என்னோடு கூட இருக்கு. இப்படி அறிக்கை செய்து பாருங்கள், அவர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். உன் தாயின் கற்பவத்திலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், தள்ளநர வரை உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. பிரச்சனைக்கு மத்தியில கூப்பிடணும், நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எனக்கு அவமானம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் அழுது கொண்டு இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். கலங்கி நின்றான் யோசுவா. ஏனால் யோசுவா கலங்கி நின்றான்? சமஸ்த இஸ்ரவேலையும் மோசே நடத்தி வரும் பொழுது இந்த ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக எவ்வளவா எழும்பினார்கள் என்பது யாருக்கு தெரியும்? யோசுவாவுக்கு தெரியும். யோசே மரித்து போய்விட்டான். அந்த ஜனங்களை நடத்துகிற பாரம் யாருக்கு வந்ததென்றால் யோசுவாவுக்கு வந்தது. கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டது நிமித்தம் வந்தது. அவன் பயப்படுகிறான். அவன் ஆரம்பத்தில் நின்று பயப்படுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் எப்படி நடத்தி கொண்டு போவேன்? இவர்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், இவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று பயப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. யோசுவாவே கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு. அல்லேலூயா. உங்களுக்கு மிஞ்சின பாரம் உங்களோடு கடந்து வருகிறதா? நீங்க சொல்லுங்க, யோசுவாவோடு இருந்த தேவன் என்னோடு இருங்க. உங்களை மிஞ்சி, உங்களை கொல்ல முடியாய், உங்களை அழிக்க முடியாய் ஒரு பெரிய சேனை உங்களுக்கு விரோதமா எழுப்பிடிக்கிறார்களா?
நீங்க சொல்லுங்க, எலிசாவோடு இருந்த தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகங்கள் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு யார்கிட்ட சொன்னார்? கிதியோன் என்ன சூழ்நிலையில இருந்தார்? கிதியோன் என்ன சூழ்நிலையில் அன்னைக்கு இருந்தார்? தன் விதைத்த விதையை, தன்னுடைய அறுவடையை ஒளிந்து போய் அறுத்து கொண்டிருந்தார். சத்துருக்கள் அந்த அறுவடையின் மேல் வந்து அதை பட்சித்து போய் விடுவார்கள். எதிரிகள் வந்து ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுவார்கள். இங்கே கிதியோன் சத்துருவுக்கு பயந்து ஒளிந்து அறுவடை பண்ணி கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவர் சொல்றார், நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அவன் நம்பியிருப்பானா? கண்டிப்பா நம்பி இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ யாரு? பராக்கிரமசாலி. இப்ப சொல்லுங்களேன், பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்களேன், நீங்க பராக்கிரமசாலி. சொல்லுங்க, சும்மா புடிச்சு சொல்லுங்க, விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. நீங்க யாரு? பராக்கிரமசாலி. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. தம்பிமார் சொல்லுங்கடா, கர்த்தர், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. பயந்து போய் இருக்கிறான். அடுத்தது என்ன நடக்குமோ என்று இந்த கிதியோனுக்கு தெரியாது. பயந்து போய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நீங்க வேணா உங்களை குறிச்சு ரொம்ப மைனஸா யோசிக்கலாம். என்னால ஒண்ணு முடியாது, என்னால ஒண்ணு செய்ய முடியாது என்று நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை, என்னையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்னை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். உங்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். நீங்க குடியிருக்கிற இடத்துல உங்களை ஏளனமாய் பேசியிருக்கலாம். ஏன் திருச்சபையில கூட நீங்க ஏளனமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை எப்படி பார்ப்பார்டா? பராக்கிரமசாலியா பார்ப்பார். 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்கள். அல்லேலூயா. உன்னை அனுப்புறது யாரு? நான். அல்லேலூயா. நம்மளை நடத்துகிறவர் அவர். நம்மளை இம்முட்டுமாய் நடத்தின எபினேசர் இன்னும் வருகிற காலங்களிலே நடத்த அவர் நம்ம போதுமானவர். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், கடந்த வருஷங்களிலே, கடந்த நாட்களிலே எவ்வளவா இதை விட நிந்தையை அனுபவித்த நாட்கள் உண்டு. ஆனால் அதை விட இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்லா இருக்கிறோமா இல்லையா? ஆனா நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா? நான் நல்லா இல்லைன்னு யோசிப்போம். ஆனா ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார்னா, நீ பராக்கிரமசாலிப்பா. உன்னை அனுப்புறது யாரு? நான். அடுத்த வசனம் 15வது வசனம். அதற்கு அவன் ஆண்டவரே சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஆமென். இப்ப இவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? அவர் சொல்றார் பராக்கிரமசாலி, உன்னை அனுப்புறது நான் சொல்லிட்டாரு. திருப்பியும் என்ன சொல்றான்னா, நான் எளியவன், எங்க வீட்டுல நான் எல்லாராலும் சிறியவன். அல்லேலூயா. எங்க குடும்பத்துக்கு மத்தியில, எங்க சொந்தத்துக்கு மத்தியில நான் யாரு? அற்பமா எண்ணப்படுகிறான். ஆனா ஆண்டவர் அற்பமா அவனை எண்ணல, அவனை பராக்கிரமசாலியா எண்ணுகிறார். அடுத்த வசனம். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய். கைகளை தட்டி ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறிய குடும்பம் அல்ல, நீ சிறியவன் அல்ல, பெரியவராகிய நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு மனுஷனை அடிப்பது போல. யார் அடிப்ப? மீதியானியர்கள் அத்தனை வரை நீ அடித்து போடுவ. காரணம் என்னவென்றால், உன்னோடு இருக்கிறவர் நான், உன்னை அனுப்புகிறவர் நான், உன்னோடு இருந்து செயல் பண்ணுகிறவர் நான். அல்லேலூயா. நம்ம செய்ய முடியாததெல்லாம் தேவன் நமக்காக வேண்டி செய்கிறவர். அல்லேலூயா. நம்ம செய்ய முடியாது என்று திகைத்து நிற்கிற நேரத்துல தேவன் நம்மளுக்காக வேண்டி செய்திருக்கிறாரம்மா. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் பார்த்து கேட்க முடியும், என்னையும் சேர்த்து.
தேவன் நமக்காக வேண்டிய அநேக யுத்தங்களை நடத்தித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக யுத்தங்களை தேவன் நடத்தித்திருக்கிறார். இனிமேயும் அவர் நடத்த வல்லமை உள்ளவரார். அல்லேலூயா. அதனாலதான் 2 வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நான் என்னை தனியாவும் அவர் விடமாட்டாரு, என்னை முடிவு பரியந்தம் என்னோடு இருக்கிறவர். அவர் என்னோடு கூட அவரோடு வச்சுக்கொள்வதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார் ஒழிந்து நம்மளை விட்டு அவர் பிரிகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. சாமுவேல் புஸ்தகம் 1 நாளாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். தேவன் யாரோடு இருக்கிறார்? உம்மோடு இருக்கிறார். தாவீதுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாய், ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாய் அவன் நினைத்த உடனே நாத்தான், அன்னைக்கு தாவீதோடு பேசுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் நாத்தான். நமக்கு ஒரு நாத்தான் இருக்கார். யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நாத்தான் பிரயாணப்பட்டு தான் நம்ம அவரிடத்திற்கு செய்தி சொல்ல வேண்டும். நம்மளோடு இருக்கிற நாத்தான் பிரயாணப்பட்டு வர்றவர் அல்ல, என்னோடு பயணிக்கிறவர். அல்லேலூயா. அவர் என்னோடு பயணிக்கிற நாத்தான். அவர் தானியேலுக்குள்ள நாத்தான் எங்கேயாவது பிரயாணப்பட்டு கர்த்தர் சொல்லி அனுப்பித்தான் வர வேண்டும். ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்கும் இருக்கிற நாத்தான்வேல் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவர் பிரயாணப்பட்டு வருகிறவர் அல்ல, என்னோடு எப்பொழுதும் பயணிக்கிறவர். அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றாரு, நீர் இதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. தேவன் என்னோடு இருந்து பயணிக்கும் போது என்னை சிறுக போக பண்ணுகிற தேவன் அல்ல, என்னை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், என்னை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். நாளுக்கு நாள் என்னை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். சொல்லுங்க, நாளுக்கு நாள் என்னை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். என்னோடு இருக்கிற தேவன் என்னை விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நீங்க 3வது அதிகாரத்துல 1வது வசனம் படிங்களேன். 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும், நல்ல கவனிங்க, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் முதலால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா அவன் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இங்க தாவீது வர வர பலத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? ராஜாவாகிய சவுலோடும் தேவன் இருந்தாரே, தாவீதோடும் இருந்தாரே, ஏன் அவன் பலவீனப்பட்டான், இவன் பலத்தான் என்றால், தன்னோடு இருந்த தேவனை காத்து கொண்டான் தாவீது, தன்னோடு இருந்த தேவனை காத்து கொள்ளவில்லை சவுல். அதனால் அவன் பலவீனம் அடைந்தான், தாவீது பலத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்களில் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமலும், அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு பிரயாசப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை விருத்தி அடைய பண்ண முடியாதபடிக்கு நானே எனக்கு தடையாய் மாறி போய்விடுகிறேன். அல்லேலூயா. தேவன் தடை இல்லை, நாம் தான் தடை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே 14வது வசனம் 15வது வசனம் படிங்களேன். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் விருத்தி அடைந்து கொண்டிருந்தான், பலத்தான், புத்திமானாய் நடந்ததுக்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவனோடு இருந்தார். தன்னோடு இருக்கிற கர்த்தரை உணர்ந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மளோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரமா. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு விரோதமாய் நான் அவர் துக்கப்படுகிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அநேக நேரங்களிலே நம்ம பாவத்துக்கு உட்பட்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் தான், சபைக்கு வர்றவங்க தான்,
தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நம்மளோடு இருக்கிற தேவன் துக்கப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதபடி நம்மளை தடையாய் மாடி போகிறோம். நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம வரவர பலத்திருக்கவும் நான் வரவர மேன்மடையுமே தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்திலே 26வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து படிங்களேன். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளும் பெலிஸ்தர்கள் மூத்து போட்டதுமாகிய துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு விட்டிருந்த பெயர்களின்படியே செய்தான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சத்துருக்கள் சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். என்ன பெயரிட்டான்? ஏசேக்கு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. உங்களோட அநேக ஏசேக்கு இருக்கலாம். உங்களோட வாக்குவாதம் பண்ணுகிற அநேக சூழ்நிலைகள் உங்களோட இருக்கலாம். உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அநேக இருக்கலாம். அடுத்த வசனம் படிமா. வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். உங்க பிரயாசம் முதலாவது அந்த பறித்து கொள்ள முடியா, இல்லைன்னா உங்க பிரயாசம், உங்கள் ஆசீர்வாதம் உங்களை விட்டு போக முடியாய் ஒரு ஏசேக்கே வரலாம், ஒரு சித்தனாவும் உங்களோடு கூட வரலாம். அடுத்த வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஏசேக்கு கடந்து வரலாம், சித்தனாய் கடந்து வரலாம், ஆனா பக்கத்திலே ரெகோபோத்து கடந்து வருவதை மறந்து விடாதீர்கள். நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, இந்த ஏசேக்கை சித்தனாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஈசாக்கு வாழ்க்கையில பாருங்க, முதல் துறவு பெற்றான். அவன் தகப்பனுடைய ப்ராப்பர்ட்டி, அது அவனுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. அத போய் சத்துருவு, அந்த தேசத்தில் ஜனங்கள் என்னுடைய என்று சொல்லுகிறார்கள். சோர்ந்து போகவில்லை, இன்னொரு துறவை வெட்டுகிறான். அதற்கு பேர் என்ன? சித்தனா என்று பெயர் இடுகிறான். அதற்கு வாக்குவாதம் பண்றாங்க. அவன் சோர்ந்து போகவில்லை, அடுத்து ஒரு துறவை வெட்டுகிறான். இடம் உண்டாகத்தக்கதாக ரெகோபோத் என்று பெயர் இடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு ரெகோபோத்தை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார். இரண்டாவது பிரச்சனை வரும்போதும் சோர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாகத்தக்கதாக ரெகோபோத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. சோர்வு தேவன் கொடுக்கிற காரியம் அல்ல. சோர்வும் பயமும் பிசாசானவன் மனுஷனுக்கு கொடுக்கிற ஆயுதம். ஆனால் என் தேவன் பலனுள்ள ஆவியவும் பலத்தையும் எனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஏசேக்கு போயிருச்சுன்னு வருத்தப்படாதீங்க, சித்தனா போயிருச்சுன்னு வருத்தப்படாதீங்க. பக்கத்திலேயே கர்த்தர் ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். 2026 இந்த 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில இந்த முதல் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில ரெகோபோத்து உங்க பக்கத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ரெகோபோத் இருக்கிறது. ஏற்கனவே நடந்த 2 காரியத்தை கண்டு நீங்க ஓடி ஒளிந்து போக வேண்டாம். பக்கத்துல 3வது காரியம், ரெகோபோத்தை தேவன் வைத்திருக்கிறதை மறந்து போய்விடாது. அல்லேலூயா. அது 28வது வசனம் படிங்களேன். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சத்துரு சொல்லுகிறான்,
சித்தனாவையும் 2 துறவை மூத்து போட்ட அதே சத்துரு சொல்லுகிறான் அவனை பார்த்து, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஈசாக்கோட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் கர்த்தர் இருந்தார். இருந்தபடியினாலே 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ ஏசேக்கு துறவை தோண்டும் போதும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது, சித்தனாவை தோண்டும் போதும் கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் அது அவங்களை விட்டு போயிட்டு ரெகபத் அவரை விட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் 2026 ஒரு ரெகபத்தை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு இடம் உண்டாகுமோ ஒளிந்து உங்களை விட்டு போகாது. பிரச்சனை வரும்போதெல்லாம் தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை. பிரச்சனை வரும்போதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்பதை. அதான் தாவீது சொல்வார், என் சத்துருக்களுக்கு முன்பா எனக்கு ஒரு பந்தி ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும், என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே நம்ம சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு பந்தி ஆயுதப்படுத்த போகிறார். நம்ம தலையை கர்த்தர், நம்ம ஜெப வீட்டுல வருகிற ஜனங்கள், நம்ம ஊழியத்தின் தலைகளின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். அல்லேலூயா. அது ஒரு மனுஷனாலும் மூத்து போட முடியாது. ஏனால் அது என்னவா இல்ல, சித்தனாவும் இல்ல, ஏசேக்கும் இல்ல, அது ரெகோபாத். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ரெகோபாத்தை ஒருவனும் மூத்து போட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நன்மையை பக்கத்தில் வைத்திருக்கிறார். நன்மையை சுதந்தரிக்கிற நாட்கள் வந்து விட்டது. கர்த்தர் நிச்சயமாய் சுதந்தரிக்க உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அப்ப யோசபாத்து சொல்றார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அல்லேலூயா. நீங்க என்ன செய்ய? தரித்து நில்லுங்கள். எங்க நிக்க வேண்டும்? 3 விஷயத்தை இந்த நாட்கள்ல நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். முதலாவது, தேவன் என்னை விட்டு விலகாம இருக்க வேண்டும் என்றால் அவர் சித்தத்தின்படி வாழ நான் பிரயாசப்பட வேண்டும். அவர் சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையோ, படிப்பையோ, உங்க தொழிலையோ கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இரண்டாவதாக, வேதம் சொல்லுகிறது, நான் வர வர வளர வேண்டுமோ ஒழிஞ்சு சிறுகக்கூடாது. மூன்றாவது, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நான் தரித்து நிற்க வேண்டும். எங்க என்றால் தேவ சமூகத்திலே. தேவனை ஆராதிக்கிற சமயத்துல நான் எங்கேயாவது போய் நின்றா கர்த்தர் என்னோடு நிற்பாரா? யோசித்து பாருங்கள். யோசபாத் சொல்றா, நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்க தரித்து நில்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதுல 15வது வசனம் படுத்துங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. நான் தரித்து தேவ சமூகத்திலே நிற்பேன் என்றால், கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன் என்றால், வளவர ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வளருவேன் என்றால், எனக்கு உண்டான அத்தனையவும் அவரே பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அல்லேலூயா. அது யுத்தமானாலும் சரி, வியாதியானாலும் சரி, வறுமையானாலும் சரி, எனக்கு ரோதமாய் மனுஷர்கள் எழும்பினாலும் சரி, இயற்கை எழும்பினாலும் சரி, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய்
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் நிச்சயம் என்னது என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் அவர்கள் காரியப்படியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் காரியம் வாய்க்காதபடியினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? மிகவும். ஏன்? அவர் சொல்றார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்தை வாசிமா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. யார் வெட்கப்படுவா? என்னை துன்பப்படுத்துகிற ஜனங்கள் வெட்கப்படுவார்கள். இன்னைக்கு நீங்க துன்பத்தை அனுபவிக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருந்து அவர்களுக்கு வெட்கத்தை கொடுப்பாரை ஒழிந்து உங்களுக்கு வெட்கத்தை கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒருபோது வெட்கம் உண்டாகாது. வெட்கம் யாருக்கென்றால் நம்மளை துன்பப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற மனுஷருக்கு வெட்கம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனமும் 17வது வசனம். செப்பனியா 3வது அதிகாரம் 15-17. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் களி கூறுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 14வது வசனம் சொல்வது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து உம்மில் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே கம்பீரமாய் மகிழ்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளோடு தேவன் இருக்கிறார். நீங்கள் தனி நபர் அல்ல. நீங்கள் தனியா உள்ள மனுஷன் அல்ல. தனியா உள்ள மனுஷி அல்ல. உங்களோட ஆண்டவர் இருக்கார் என்பதை மறந்துவிடாது. அல்லேலூயா. இடபுறமோ வலபுறமோ நம்ம சாயும் போது நமக்கு ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. அதான் தேவன் நம்மளோடு இருக்கிறார். பொல்லாத வழியில நீங்க கடந்து போகும்போது, பாவத்தை நோக்கி போகும் பொழுது, நான் தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை நான் செய்யும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும் பாருங்க. இதை செய்யாதேன்னு சத்தம் கேட்கும் பாருங்க. அதான் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளோடு இருக்கிறாரம்மா. ஒருபோது நம்மளை விட்டு விலக மாட்டார். முடிவு பரியந்த நம்மளை காப்பார். உங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அவர் கூட வருவார். பரிசுத்தவான்கள் அநேரை வனாந்தரத்துல நடத்தித்தான் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வனாந்தரமான வாழ்க்கையாய் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ரெகோபாத்து பக்கத்தில் இருக்கிறது. ரெகோபாத்து சுதந்திரிக்கிற நாட்கள் உங்களுக்கு வந்து விட்டது. நீங்க கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களோடு